ஜான்வி கபூர் அவங்க ஃபிட்னஸ்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. நீங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டா தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கிடையவே கிடையாதுங்க. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாலே உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். உங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தால் லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா லிஃப்ட் இல்லாமல் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணுங்க. செகண்ட், அடிக்கடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை உங்கள் ஒய்ஃபோட கால்ஸ் பேசிட்டே இருப்பீங்கன்னா உட்காந்துட்டே படுத்துட்டே பேசாமல் நடந்துகிட்டே பேசினீங்கன்னா அது உங்களோட மூடும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களோட கேலரி போனும் அதிகமாகும். வீட்டில் கார்டனிங் இல்லை லாண்ட்ரி பண்ணுறது, வீடை துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது அண்ட் வீட்டில் பாத்திரம் கழுவுறது. ஆமாங்க, பாத்திரம் கழுவுறது கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு டிவி பிரியர் இல்லை பிக் பாஸ் பார்ப்பீங்க இல்லை படங்கள் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா வீட்டில் படங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் உட்காந்துட்டு படுத்துட்டு பார்க்காம ஒரு நார்மலான லைட் ஸ்ட்ரெச்சிங் இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இல்லை ஏதாவது லைட் எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணதும் ஆச்சு அண்ட் உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைலை இன்கார்பரேட் பண்ணுறதுனால ஒரு மாடரேட்டே ஆக்டிவாக இருந்தால் அப் டு 1000 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா பர்ன் பண்ண முடியும். ஒரு கேலரி டெஃபிசிட் டயட் யார்கிட்ட கேட்டாலுமே ஒரு நாளைக்கு 400 to 500 கேலரி டெஃபிசிட்ல இருக்குனாங்க. நீங்கள் 1000 கேலரி அதிகமாக பர்ன் பண்ணும்போது ஏன் வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கும்?